கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சிக்கு நடைபெற்ற அந்த தேர்தலில், அது மட்டும் தமிழ்நாடு முழுவதும் உள்ளாட்சி தேர்தல், அதாவது மாநகராட்சி நகராட்சிக்கு உண்டான அந்த தேர்தல் நடைபெற்ற போது சென்னை மாநகராட்சிக்கு நடைபெற்றது. அந்த சூழ்நிலையில் அதிகார துஷ்பிரயோகம், அடக்குமுறை, இது இரண்டுமே திமுகவுக்கு கைவந்த கலை. எனவே அடக்குமுறை மூலமாக ஒரு போலியான வெற்றியை பெற வேண்டும். ஏன்னா கடந்த காலங்களில் சென்னை மாநகராட்சி மன்ற தேர்தல் எப்படியெல்லாம் நடைபெற்றது, ஒரு நீதிபதியினுடைய வாக்குகளே கூட சென்னை மாநகராட்சி மன்ற தேர்தலில் திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டு அதன் அடிப்படையில் நீதிமன்றமே கண்டனம் தெரிவித்து ஒரு 99 மாநகராட்சி வார்டுக்கான தேர்தல் மறுதேர்தல் நடைபெற்றதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி ஒரு வன்முறையை அரங்கேற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த அடிப்படையில் ராயபுரம், அதாவது வட்டம் எண் 49 நம்ம கேண்டிடேட் அப்போ அரசு தான் பகுதி செயலாளர், அந்த வட்டத்தில் திரு நரேஷ் என்கின்ற ஒரு சமூக விரோதி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு மேற்பட்ட வழக்குகள், ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு அதாவது லிக்யூர் என்று சொல்லக்கூடிய மதுபானத்தை கள்ளத்தனமாக ஸ்கூட்டியில் சென்று விற்கின்ற அந்த ஒரு நிலையில் அவனுடைய அந்த ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அவனை திமுக அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தது திரு ஸ்டாலின். எப்படிப்பட்ட திமுக இருக்காங்கன்னு தயவுசெய்து நீங்க தெரிஞ்சுங்க. பூத்தா போய் ரிக்கிங் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா முழுக்க அவனை பிடித்து காவல்துறையை ஒப்படைத்தோம். காவல்துறை மீதே கல்வீசி, அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு இடையூறு செய்து வாக்குகளை வாக்களிக்கின்ற ஜனநாயக உரிமையை மறுக்கின்ற வகையில் அச்சுறுத்தல் வகையின்ற நடவடிக்கை இருந்தது. எனவே இது ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு அவமதிப்பு, ஜனநாயக ஒரு கடமை ஆற்றுவதற்கு கூட திமுக ஆட்சியில் இது போன்ற சமூக விரோதிகள் வைத்து அரங்கேற்றார் என்று சொல்லி அவன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்காம என் மீது பொய் வழக்கு புனையப்பட்டு பொய் வழக்கு போடப்பட்டு அதன் அடிப்படையில் 22 நாள் அது சிறையில், பூந்தமல்லி சிறையிலும் அதே போன்று புழல் சிறையிலும் 22 நாள் அடைக்கப்பட்டு, ஒரு முதல் வகுப்புக்கு உண்டான இன்கம் டேக்ஸ் கட்டுறேன், அதே போல் 25 வருஷம் எம்எல்ஏ, லா மினிஸ்டர், ஐடி மினிஸ்டர், ஃபாரஸ்ட் மினிஸ்டர், பேக்வர்ட் கிளாஸ் மினிஸ்டர், மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் மினிஸ்டர், தென் ஸ்பீக்கர், இப்படி பல்வேறு வகையில் துறைகள் வகித்த எனக்கு ஒரு முதல் வகுப்பு மேஜிஸ்ட்ரேட் கொடுத்ததை கூட மறுத்து, முதல் வகுப்பு கொடுக்க மறுக்கப்பட்டு அதன் பின்பு வழக்கறிஞர்லாம் எடுத்து சொல்லிய பிறகு முதல் வகுப்பு கொடுத்தாங்க. முதல் வகுப்புலாம் ஒரு ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. வழக்கம் போல என்ன சிறையில் ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாமல் ஒரு கொடுமையாக நடத்தப்பட்டதெல்லாம் ஒரு வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு பொய் வழக்கு புனையப்பட்டு அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு சம்மன் வழங்கப்பட்டு நீதிமன்றத்தை மதிக்க வேண்டும், நீதிமன்றத்திற்கு நாம் கட்டுப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு அடிப்படையில் இன்றைய தினம் நம்முடைய ஜார்ஜ் டவுன் கோர்ட்டுக்கு இந்த நீதிமன்றத்திற்கு வருகை தந்து நடுவர், அதாவது நீதிபதி முன்பாக எங்களுடைய கருத்துக்களை இது மாதிரி புனையப்பட்ட பொய் வழக்கு என்று சொல்லி இன்றைக்கு அவர் 22ஆம் தேதி இல்லையா, 22 இந்த மாதம் 22 நாள் சார்ஜ் ஷீட் கொடுத்தாங்க. 22 நாள் வழக்கு ஒத்தி வைக்கப்படும் தெரிவிச்சிருக்கேன். ஜிடி கோர்ட்டு வரலாறு அப்படின்னு எடுத்தா 1983 அந்த காலகட்டத்தில் கல்லூரி மாணவர் பருவத்தில் ஒரு அரசியல் ரீதியாக அப்பொழுது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அப்போ கிட்டத்தட்ட 2 எஃப்ஐஆர் மேலே போடப்பட்டு இதே 15வது கோர்ட்டில் நான் 3 வருஷம் நான் வழக்காடி வெற்றி பெற்றிருக்கேன். ஏன்னா ஜிடி கோர்ட்டுக்கு எப்போதுமே ஒரு ராசி. இந்த கோர்ட்டை காலை வச்ச பிறகுதான் நான் லா மினிஸ்டரே ஆனேன். அந்த மாதிரி இந்த கோர்ட்டுக்கு ஒரு பெரிய ராசி இருக்கு. அந்த அடிப்படையில் ஒரு கால சக்கரம் போல 83ஆம் வருடம் நான் மிதிச்ச கோர்ட்டை இப்போ என்ன 2025 எத்தனை வருஷம் கணக்கு போட்டுருக்கீங்க, 2025 இந்த கோர்ட்டை நான் மிதிச்சிருக்கேன். அப்போ புரிஞ்சுங்க எதிர்காலம் எங்களுக்கு எப்படி பிரகாசமா இருக்குன்றத நீங்க புரிஞ்சுங்க. நீங்க மாநில சுயாட்சி குறித்த தீர்மானம்
பேரவையில கொண்டு வரப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது யார் இந்த தீர்மானம் கொண்டு வரதுக்கு ஒரு விவஸ்தை எல்லாமே போச்சு. பொதுவாகவே தீர்மானம் கொண்டு வரும்போது தன்னை பற்றி கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம முகத்தை பார்த்துக்கணும். நம்ம தீர்மானம் போடுறதுக்கு தகுதியானவர்களான்ட்டுங்க. காவிரி நதிநீர் அது அப்படியே கோய்தா. கச்சத்தீவு யாரால் தாரை வறுக்கப்பட்டு தெரியும். அன்றைக்கு சர்க்காரியா கமிஷனால் குற்றம் சாட்டப்பட்ட திரு மு கருணாநிதி அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையாருக்கு பயந்து அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமை காவு கொடுத்து மீனவனுடைய வாழ்வாதாரம் பறிக்கின்ற வகையில் மீனவன் இன்னைக்கும் செத்து பிழைக்கிறான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிறையில பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் இன்னைக்கு வாடிட்டு இருக்காங்க. படகுகள் இன்னைக்கு வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு அவங்களை விடுதலை செய்யறதுக்கு எந்த முயற்சி எடுக்கல, அது வேற விஷயம். அப்படி ஆண்டாண்டு காலமாக இந்த பிரச்சனை தொடர்வதற்கு கச்சத்தீவு ஒரு தாரை வார்ப்பு. அந்த கச்சத்தீவை தாரை வார்த்ததே திரு மு கருணாநிதி தான். அந்த காலத்துல 74 அந்த காலகட்டத்தில் தாரை வார்த்துட்டு இப்ப முதலை நீலி கண்ணீர் வடி போல தேர்தல் வருது இல்லையா, அதனால இந்த கச்சத்தீவு மீட்பு தீர்மானத்தை வந்து கொண்டு வராங்க. ஏன் உச்சநீதிமன்றத்தில் அம்மா வழக்கு தொடுத்தாங்களே, அந்த வழக்கில் இணைச்சிக் கொள்ள வேண்டியதானே. அதை இணைத்துக் கொள்வதற்கு தவறிவிட்டு மீனவர்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு கச்சத்தீவு விஷயமா வந்து நாங்க பேசும்போது சொல்லுவாரு திரு மு கருணாநிதி. இன்னைக்கும் சபை குறிப்பில் இருக்கு, நீங்க எடுத்து பாருங்க. நான் கேட்கிற கேள்வி, இந்த மாதிரி மீனவர்கள் வந்து அவர்கள் வேண்டுமென்றே எல்லை தாண்டுவது கிடையாது. காற்றின் வேகம் காரணமாக திசை தெரியாத சூழ்நிலை அவங்க வந்து கடல்ல எல்லைக்கோடு கிடையாது. எல்லைக்கோடு கிடையாத ஒரு பட்சத்தில் திசை மாறி போகும்போது அவர்கள் வந்து கௌரவமா நடத்தி கோஸ்ட் கார்டிட்ட ஒப்படைப்பு தான் நியாயம். அதை விட்டு அவங்களை போய் சிறையில் அடைக்கிறது, உடைமை பறிக்கிறது, அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, படகை பறிமுதல் செய்யறது ஏற்புடையதல்ல அப்படின்னு சொன்னா ஒரு முதலமைச்சராக இருக்கின்ற திரு மு கருணாநிதி என்ன சொல்லியிருக்கணும் அன்னைக்கு? இல்ல இது வந்து உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது, இதை நாங்க ஏற்க முடியாது சொல்லியிருந்தா உண்மையிலேயே மீனவர் நலன் மீது இந்த அரசுக்கு அக்கறை இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அவங்க அப்பா சொன்னார் பாரு ஒரு வார்த்தை, எல்லை தாண்டுகின்ற மீனவர்கள் வந்து பேராசை பிடித்த மீனவர்கள். சபை குறிப்பில் போய் எடுத்து பாருங்க, எல்லாம் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். பேராசை பிடித்த மீனவர்களை பேராசை பிடித்தவர்கள். இன்னைக்கு திமுகவை பொறுத்தவரை இன்னைக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பம் இருக்கு. ஆரம்ப நிலையில இருந்து அவனுடைய நிலைமை என்ன, குடும்பத்தின் நிலைமை இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு அவருடைய சொத்து பட்டியல் உயர்ந்திருக்கு. யாரு பேராசைக்காரர்கள்? இன்னைக்கு அப்பாவி மீனவர்கள் வயிற்று பிழைப்புக்காக போய் மீன் பிடிக்க போனா அவர்களை பேராசைக்காரர்கள் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு மீனவர்கள் வஞ்சிக்கின்றது. இது வந்து மாநில சுயாட்சி. அது அதே போல வந்து கல்வியை பொறுத்தவரை மாநில பட்டியலில் இருந்தது. அன்னைக்கு இந்த எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் மாற்றி அமைச்சாங்க. அதை வந்து பொது பட்டியலுக்கு கொண்டு வந்திருந்தா, மாநில பட்டியலுக்கு திருப்பி கொண்டு வந்திருந்தா அது உண்மையிலேயே வந்து ஒரு மாநில உரிமையை நீங்க மீட்டுன்னு சொல்லலாம். சரி, நிதி தன்னாட்சியை நம்ம வந்து எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்ற வகையில 17 வருஷம் ஆட்சியில் இருந்தப்போ இவங்க என்ன பண்ணிருக்கணும், உடனடியா அந்த நிதி தன்னாட்சியை வந்து எந்த ஆட்சி வந்தாலும் சரி, இதான் ஃபார்முலா. மத்தியில வந்து வரி வருவாய் வசூல் பண்ணா அந்த வரி வருவாய் மூலமா வந்து மாநிலத்துக்கு ஒரு சமச்சீர் விகிதத்தில் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்திருந்தா இன்னைக்கு நிதிக்கு நம்ம கையேந்த வேண்டிய அவசியம் இல்லையே. அந்த மாதிரி எவ்வளவு உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும். அப்படி மாநிலத்திலே உரிமைகள் எல்லாம் தாரை வார்த்து விட்டு ஏதோ மாநிலத்தை வந்து சுயாட்சி இவர்தான் ஒரு முழுமையான ஒரு பாதுகாவலர் போல ஒரு சித்தரிப்பது என்பது மக்கள் வந்து எள்ளி நகையாடக்கூடிய ஒரு தேர்தல் வருது. ஒரு அருமையான ஸ்டண்ட் இன்னைக்கு இந்த ஆளும் இந்த விடியாத திமுக அரசு திராவிட மாடல் என்று சொல்லி திராவிடத்திற்கே ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்துகின்ற இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் செய்கின்ற ஒரு மோசடியான செயல் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதெல்லாம் போச்சு. ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க, எல்லாவற்றுக்கும் போச்சா விளக்கம் அளிச்சிட்டார்.